நம்மள மாதிரி ஜனங்க எப்பவும் ஏதாவது ஒரு எமோஷனுக்கு அடிமையாயிட்டே இருக்காங்க. நம்மள நிறைய பேருக்கு பணத்துக்காக செய்யற வேலை பிடிக்காது, இருக்கிற சூழ்நிலை பிடிக்காது, சாப்பிடுற சாப்பாடு பிடிக்காது. கனவுங்க எல்லாம் நொறுங்கி போன மாதிரியும் வாழ்க்கை எப்படி போகணுமோ அப்படி போகலேன்னு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். டேல் கார்னகிக்கும் அப்படிதான் இருந்துச்சாம். நான் என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், என்ன போகும்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாராம். அப்பதான் புரிஞ்சுதான் வெறுத்து போன வேலையை விட்டுட்டு சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றது நல்லதுன்னு. இந்த முடிவு தான் அவருக்கு எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்க உதவிச்சுதான். அவரோட அனுபவத்தை வச்சு ஒரு புக்கு எழுதினாரு. அதுல இருக்கிற டிப்ஸ் நிறைய பேருக்கு வாழ்க்கையை நல்லா மாத்திக்க உதவிச்சுதான். இந்த டிப்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சரி, முதல் டிப்ஸ் என்னன்னா, இன்னைக்கு வாழுங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. வராத நாளை பத்தியும் மாத்த முடியாத நேத்த பத்தியும் கவலைப்படுறதுனால மனசுல ஒரு கஷ்டமும் டென்ஷனும் வந்து நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆயுசோட மதிப்பை நமக்கு தெரியல. சின்ன வயசுல சீக்கிரம் பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்படுவோம். அப்புறம் ஸ்கூல் படிச்ச நாள், காலேஜ் படிச்ச நாள் எல்லாம் ஞாபகம் வந்து திரும்பி போகணும்னு ஆசைப்படுவோம். வாழ்க்கையில பரபரப்பா ஓடிட்டே இருக்கிறப்போ ரிட்டையர்மெண்ட் எப்ப வரும்னு வெயிட் பண்ணுவோம். ரிட்டையர்மெண்ட் வந்த பிறகு நம்ம எவ்வளவோ விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம், இனிமே அதை சரி பண்ண முடியாதுன்னு ஒரு உண்மை தெரிய வரும். ஆனா வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்றதுதான். நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற வேலையை முடிக்கிறதுல நம்ம பலத்தையும் திறமையையும் போகஸ் பண்ணணும். நாளைக்கு வரப்போற பிரச்சனைய இன்னைக்கே சால்வ் பண்ணணும். நேத்து நடந்ததை பத்தி வருத்தப்படக்கூடாது. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. டிப்ஸ் 2, மணல் கடிகாரத்தை பாருங்க. ஒவ்வொரு மணல் துகளும் ஒன்னொன்னா தான் கீழே விழும். நம்மளும் அப்படித்தான் ஒரு நேரத்துல ஒரே வேலையில மட்டும் கவனம் செலுத்தணும். ஏன்னா நிறைய வேலையை ஒரே நேரத்துல செய்யறப்போ கவனம் சிதறும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க. அந்த நேரத்துல அந்த வேலையை மட்டும் பாருங்க. அப்பதான் எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா வேலையை நல்லா செய்ய முடியும். டிப்ஸ் 3, மோசமான நிலைமையை கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலையும் அதுல இருந்து என்ன மோசமான விஷயம் நடக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சு அந்த மோசமான விஷயம் நடந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டா அந்த சூழ்நிலையில இருந்து ரிலாக்ஸா இருக்கலாம். மில்லியன் கணக்கான மக்கள் அவங்களோட வாழ்க்கைய வருத்தத்தாலேயே கெடுத்துக்கிறாங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும்னு ட்ரை பண்றதுக்கு பதிலா கஷ்டம் வந்தா விதியை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்படி குறை சொல்லிட்டே இருந்தா மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய வியாதி, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவர் என்ன முடிவு பண்ணாராம்னா, எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள வாழ்க்கையிலிருந்து நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும்னு முடிவு பண்ணாராம். உலகம் முழுக்க கப்பல்ல போற ட்ரிப் போனாராம். அந்த ட்ரிப்ல விஸ்கி குடிச்சாராம், சுருட்டு குடிச்சாராம், விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டாராம், சூதாட்டம் ஆடுனாராம். நிறைய வருஷமா இல்லாத மாதிரி சந்தோஷமா இருந்தாராம். சைனா, தாய்லாந்து எல்லாம் போனப்போ அவர் அது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சான். ஏன்னா அங்க இருக்கிற ஏழைங்களையும் பசியால வாடுறவங்களையும் பார்த்தப்ப அவருக்கு தோணுச்சான், நான் இவ்வளவு நாளா எதுக்கு கவலைப்பட்டேன்னு. அப்புறம் கவலையே படாம ரிலாக்ஸா இருக்க ஆரம்பிச்சாராம். அவரோட மனசு ரொம்ப சாந்தமா ஆகிடுச்சான். சொந்த ஊருக்கு திரும்பி வந்தப்ப 90 பவுண்ட் வெயிட் போட்டு எந்த வியாதியும் இல்லாம இருந்தாராம். டாக்டர் கிட்ட போறவங்க பயத்தை விட்டுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா அவங்களே குணமாயிடுவாங்க. டிப்ஸ் 4, முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் முடிவு எடுங்க. ஒரு விஷயத்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்காமே முடிவு எடுக்கிறப்போ பயம் வரும். முழுசா தெரியாதுன்னா பீதி வரும். பீதி வந்தா தப்பா முடிவு எடுப்போம். தப்பா முடிவு எடுத்தா பயம் ஜாஸ்தியாகும். பயம் ஜாஸ்தியானா தப்பா பண்ணுவோம். இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிடும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு டெட்லைன் இருந்தா அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, அலசுங்க, எடை போடுங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதுக்கு எதிரான விஷயமா இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பிளான் போட்டு அது மாதிரியே பண்ணுங்க. பிரச்சனையை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தா இன்னும் குழப்பம் வரும், பயமும் வரும். டிப்ஸ் 5, மீட்டிங் போடும்போது ரிசல்ட் பாருங்க. ஒரு பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி 4 கேள்விக்கு பதில் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு ஒரு ரூல் போடுங்க. அந்த 4 கேள்வி என்னன்னா, பிரச்சனை என்ன, அதுக்கு காரணம் என்ன, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கு, நீங்க என்ன வழி சொல்றீங்க. இந்த 4 கேள்விக்கும் பதில் ரெடி பண்ணி வச்சுட்டா 4ல 3 பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணாமையே சால்வ் பண்ணிடலாம். டிப்ஸ் 6, பிஸியா இருக்கிறது தான் விலை கம்மியான மருந்து. டாக்டர்ஸ் எல்லாம் ஆபரேஷன் பண்றப்போ ரொம்ப நேரம் வேலை செய்வாங்க இல்லையா? அவங்க கிட்ட இவ்வளவு டென்ஷனான வேலையில இருக்கீங்களே, கவலையா இல்லையான்னு கேட்டா கவலைப்படுறதுக்கு எங்களுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க.
பிஸியா இருந்தா கவலை வராது. ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்த பத்தி யோசிக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம குடும்பத்துல யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கவலைப்படுறதையும், நாளைக்கு ஆபீஸ்ல அந்த முக்கியமான மீட்டிங்ல என்ன பேசணும்னு பிளான் பண்றதையும் ஒரே நேரத்துல யோசிக்க முடியுமா? முடியாது. ஒன்னு முடிச்சிட்டு தான் இன்னொன்னு யோசிக்க முடியும். நம்ம எமோஷனும் அப்படித்தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேலையில இருக்கிறப்போ அதே நேரத்துல டல்லா ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு எமோஷன் வந்தா இன்னொரு எமோஷன் போயிடும். சோ பிஸியா இருங்க, எப்பவும் பிஸியா இருங்க. இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப விலை கம்மியான மருந்து, ரொம்ப நல்ல மருந்து. டிப்ஸ் 7, பெரிய நம்பர் ரூல் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கும். அதுக்கு பெரும்பாலும் ஒரு காரணமும் இருக்காது. உதாரணத்துக்கு கார்னகிக்கு இடி விழுந்து செத்துடுவேனோன்னு பயம், உயிரோட புதைச்சிடுவாங்களோன்னு பயம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுமோன்னு பயம், கல்யாணம் ஆகாம போயிடுமோன்னு பயம். இதெல்லாம் அவருக்கு இருந்த பயம். ஆனா இதுல எதுவும் நடக்கல. உங்களுக்கு இருக்கிற பயம் நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் நம்ம பயத்தை வச்சுதான் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த பயத்துக்கு காரணமான விஷயம் நடக்கிறதே இல்ல. உங்களுக்கு என்ன பயம் இருக்கோ அது நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. டிப்ஸ் 8, கவலைக்கு ஒரு லிமிட் போடுங்க. ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாம் அவங்க காசு எல்லாம் போயிடாம இருக்கிறதுக்காக ஸ்டாப் லாஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு $50 ஷேர் வாங்கினா $45 ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. ஷேர் விலை $45 கம்மியானா அது ஆட்டோமேட்டிக்கா வித்துடும். அப்படின்னா அவங்களுக்கு $5 தான் நஷ்டம். அது மாதிரி நெகட்டிவா யோசிக்கிறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் ஒரு லிமிட் போட்டுக்கோங்க. மனசுல நிம்மதியா இருக்கணும்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. கவலைப்படுறதுக்கு ஒரு லிமிட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல கவலைப்படாதீங்க. டிப்ஸ் 9, மரத்தூள் அறுக்காதீங்க. கடந்த காலத்திலேயே விட்டுடுங்க. என்ன நடந்து போச்சுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தா நம்ம பலம் எல்லாம் போயிடும். நீங்க மரம் அறுத்திருக்கீங்களா? நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவீங்க. ஆனா மரத்தூள் அறுத்திருக்கீங்களா? அறுக்க முடியாது. ஏன்னா அது அறுபட்ட மரத்தூள் தானே. அது மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறது மரத்தூள் அறுக்கிற மாதிரி. கடந்த காலத்துல இருந்து நல்லது எடுத்துக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா அமைதியா உட்கார்ந்து என்ன தப்பு பண்ணோம்னு யோசிச்சு அந்த தப்பை இனிமே பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தப்ப மறந்துடுங்க. வராததுக்கு முன்னாடியே கஷ்டப்படாதீங்க. மாத்த முடியாத விஷயத்த பத்தி கவலைப்படாதீங்க. டிப்ஸ் 10, என்ன நடக்குதுன்னு சரியா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையோட தரத்தை உருவாக்குறது நம்மளோட எண்ணங்கள் தான். சந்தோஷத்தை பத்தி யோசிச்சா சந்தோஷமா இருக்கும். சோகமான எண்ணங்கள் வந்தா சோகமா இருக்கும். கெட்ட எண்ணங்கள் வந்தா நல்லா யோசிச்சா கஷ்டமான சூழ்நிலையில இருந்து சீக்கிரம் வெளியே வரலாம். டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிற ரோட்டை கிராஸ் பண்றப்போ கார் மோதிடாம பாத்துக்கணும் இல்லையா? பாத்துக்கணும்னு நினைக்கிறப்போ அதுல இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியும். அதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். எப்பவும் நல்ல மனநிலையில இருங்க. சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்தை கண்டுபிடிங்க. மொண்டேயின் சொன்ன மாதிரி என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறத விட அது எப்படி நடக்குதுன்னு யோசிச்சுதான் ஒருத்தர் கஷ்டப்படுறார். என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறது நம்மளை பொறுத்ததுதான். டிப்ஸ் 11, எதிரிகளை திருப்திப்படுத்தாதீங்க. எதிரிகள் மேல வெறுப்பு வச்சா அவங்களுக்கு பவர் கொடுக்கற மாதிரி. அவங்க நம்ம தூக்கத்தை கெடுப்பாங்க, சாப்பாட்டை கெடுப்பாங்க, பிளட் பிரஷரை ஏத்துவாங்க, நம்ம உடம்ப கெடுப்பாங்க, நம்ம சந்தோஷத்தை கெடுப்பாங்க. நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம வெறுப்பு நம்ம சந்தோஷத்தையும் உடம்பையும் கெடுக்கும். டிப்ஸ் 12, எதிர்பார்ப்பை குறைச்சுக்கோங்க. நன்றி எதிர்பார்க்காதீங்க. மனசுல இருந்து ஒரு நல்லது பண்ணா அதுக்கு நன்றி எதிர்பார்க்காதீங்க. நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்னன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரியே எல்லாரும் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இப்படி பண்ணா கஷ்டமும் ஏமாற்றமும் வராது. ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு $1 கோடி கொடுத்தாலும் அவங்க உங்களை கெட்ட ஆளா தான் நினைப்பாங்க. ஆண்ட்ரூ கார்னகி அவருடைய மருமகனுக்கு $1 மில்லியன் கொடுத்தாராம். அந்த மருமகன் நன்றி சொல்றதுக்கு பதிலா அந்த ஆண்ட்ரூ $365 மில்லியன் தர்மத்துக்கு கொடுத்துட்டு எனக்கு $1 மில்லியன் கொடுத்துட்டு போயிட்டாரேன்னு திட்டிட்டே இருந்தாராம். அன்பு வேணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அன்பு வேணும்னு கேட்கறத நிறுத்திட்டு நன்றி எதிர்பார்க்காம கொடுக்க ஆரம்பிங்க. டிப்ஸ் 13, உங்க சொத்தை உணருங்க. நம்ம கிட்ட என்னென்ன சொத்து இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. 2 கை 2 கால், தலைக்கு மேல ஒரு கூரை, ஒரு வேலை, ஒரு குடும்பம், கஷ்டத்துல உதவி பண்ற நண்பர்கள், இதெல்லாம் இருந்தா நீங்க ரொம்ப பெரிய பணக்காரர் தான். நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பணக்காரன் ஆகலையேன்னு தோணுச்சுன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க உடம்பு, உங்க சொந்தம், உங்க பிள்ளைங்க இதெல்லாம் விட்டுட்டு $1 மில்லியன் வேணும்னா எடுத்துக்குவீங்களா? வேணாம்னு சொன்னா நீங்க ரொம்ப பணக்காரர் தான். ஏன்னா உங்ககிட்ட பணத்தை விட பெரிய சொத்து இருக்கு. சந்தோஷமா இருக்கணும்னா நல்லதை மட்டும் யோசிங்க, கெட்டதை பத்தி யோசிக்காதீங்க. 2 கோல் போடுங்க. முதல் கோல், நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ
அதை அடையிறது. 2வது கோல், நீங்க அடைஞ்சதை என்ஜாய் பண்றது. தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையோட மதிப்பு தெரியும், நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு புரியும். டிப்ஸ் 14, நியாயம் இல்லாத விமர்சனத்தை பொறாமையா நினைங்க. நம்மளை விட படிச்சவங்க, நம்மளை விட சக்சஸ் ஆனவங்களை திட்டுறதுல சில பேருக்கு ஒரு திருப்தி. ஒருத்தர் எவ்வளவு சாதாரணமா இருக்காரோ, அவரு தப்பு பண்ணும் போதோ, அவருக்கு பலவீனம் தெரியும் போதோ கூட்டம் அவ்வளவு சந்தோஷப்படும். உதாரணத்துக்கு, அமெரிக்கால சிவில் வார் நடந்துட்டே இருந்தப்போ லிங்கனை நிறைய பேர் திட்டினாங்க. ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஏன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு அவருக்கு தெரியும். நீங்க ஒருத்தரை திட்டணும்னா அவர் ஏதோ சாதிச்சிருக்கணும் இல்லையா? அதனால அதுக்கு ரியாக்ட் பண்ணி நேரத்தையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முழுசா பண்ணுங்க. அது சக்சஸ் ஆச்சுன்னா உங்களை யாரும் திட்ட மாட்டாங்க. சக்சஸ் ஆகலன்னா நீங்க என்ன சாக்கு சொன்னாலும் யூஸ் இல்ல. டிப்ஸ் 15, உங்களை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்றதான் எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையில அவங்க ஒன்னும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கார்னகியோட வேலையை பத்தி கேலி பண்ற மாதிரி ஒரு ஆர்டிகிள் எழுதினாராம். கார்னகிக்கு அது அவமானமா போச்சு. அந்த பப்ளிஷர் கிட்ட போய் அதை மறுக்கணும்னு சொன்னாராம். ஆனா அந்த நியூஸ் பேப்பர் வாங்கினவங்க பாதி பேர் அந்த ஆர்டிகிளையே படிக்கலையாம். படிச்சவங்களும் அது ஒரு சாதாரண ஜோக்னு நினைச்சு மறுநாளே மறந்துட்டாங்களாம். கார்னகி அவங்க கிட்ட அதை பத்தி கேட்கலன்னா அவங்களுக்கு அந்த ஆர்டிகிளையே ஞாபகம் இருக்காது. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நாமளே நமக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிறோம். யாராவது உங்களை பத்தி கெட்டது பேசினா அதை ஜோக்கா எடுத்துக்கோங்க. டிப்ஸ் 16, முட்டாள்தனமான செயல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா நமக்கு பிரச்சனை வந்தா மத்தவங்கள குறை சொல்லுவோம். நம்ம ஞாபக சக்தி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்காது. என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கும் போது அப்படித்தான் நடந்துக்கணும்னு தோணும். ஆனா நம்ம தப்புனாலதான் நமக்கு பிரச்சனை வரும். நம்மள நாமே குறை சொல்லிக்கிட்டு அலசுனா நம்மள நாமே நல்லா மாத்திக்கலாம். கடந்த காலத்தை சரியா புரிஞ்சுக்கலாம். உங்க பிரச்சனைக்கு விதியை குறை சொல்லாதீங்க, வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. டிப்ஸ் 17, ரிலாக்ஸ் பண்ண கத்துக்கோங்க. உடம்பு டயர்டா இருந்தா கவலை வரும். அப்படி இல்லைன்னாலும் கவலை வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. உடம்பு டயர்டா இருந்தா சளி பிடிக்கிறதுக்கும் நூத்துக்கணக்கான வியாதிங்க வர்றதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. பயம், கவலை இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. ரிலாக்ஸ் பண்ண கத்துக்கணும். ஏன்னா டென்ஷன், கவலை எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணாதான் போகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கணும். டயர்டா ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் எடுக்கணும். ஹென்ரி ஃபோர்டு 70 வயசு ஆன பிறகும் ரொம்ப சந்தோஷமா ஆக்டிவா இருந்தாராம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, உட்கார முடியும்னா நான் நின்னுக்கவே மாட்டேன், படுக்க முடியும்னா நான் உட்கார்ந்தே இருக்க மாட்டேன்னு சொன்னாராம். டயர்டா ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் எடுங்க. அப்படி பண்ணா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்ச மாதிரி. டிப்ஸ் 18, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. கஷ்டமான வேலைன்னா டென்ஷன் ஆகணும், இல்லன்னா அந்த வேலையை சரியா செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது தப்பு. ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப யோசிக்கிறப்போ முகம் சுளிப்போம், முதுக வளைச்சு உட்கார்ந்திருப்போம், வேணும்னு தசையை இறுக்கி பிடிப்போம். இதெல்லாம் மூளைக்கு எந்த உதவியும் பண்ணாது. ஒரு நாள் எவ்வளவு நல்லா போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எவ்வளவு டயர்டா இருக்கீங்கன்னு பார்க்காதீங்க, எவ்வளவு டயர்டா இல்லைன்னு பாருங்க. டயர்டா இருந்தா அது மூளை வேலை செஞ்சதுனால இல்ல, அந்த வேலையை எப்படி செஞ்சீங்கன்றதான் அர்த்தம். அன்னைக்கு நீங்க வேலையை சரியா செய்யலன்னு அர்த்தம். டிப்ஸ் 19, போர் அடிச்சா டயர்டாவும் கவலையாவும் ஃபீல் பண்ணுவோம். மனசுல வேலை செய்யறவங்களுக்கு போர் அடிச்சா, கோபம் வந்தா, நம்மள யாரும் மதிக்கிறது இல்லைன்னு தோணுச்சா, நம்ம வேலைக்கு அர்த்தமே இல்லைன்னு தோணுச்சா, எல்லாத்தையும் அவசரமா செய்யணும்னு தோணுச்சா, கவலையா இருந்தா எல்லாத்தையும் அப்புறம் பண்ணலாம்னு தள்ளி போட்டா டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எமோஷன்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட பலத்தையே குறைச்சிடும். சளி பிடிக்கிறதுக்கும் வேலை செய்ய முடியாம இருக்கிறதுக்கும் தலைவலி வரதுக்கும் காரணமா ஆயிடும். நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ் உடம்புல டென்ஷனை உருவாக்குறதுனால தான் டயர்டா ஃபீல் பண்றோம். மனசுல வேலை செய்யறவங்க செய்யற வேலையால டயர்டா ஆகிறது ரொம்ப கம்மி. டயர்டா ஆகிறதுக்கு காரணம் வேலை இல்ல, எமோஷன் தான். ஏதோ ஒண்ணு பண்ண முடியலையே, இதை எப்படி பண்றதுன்னே தெரியலையே, எல்லாரும் தொந்தரவு பண்றாங்களே, லெட்டருக்கு ரிப்ளை பண்ண முடியலையே, இந்த மாதிரி எண்ணங்களால தான் டயர்டா ஆகிறோம். வேலை செய்யற இடத்துல டென்ஷனை குறைக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கு. டேபிள் மேல இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அன்னைக்கு வேலைக்கு தேவையான பேப்பரை மட்டும் வச்சுக்கோங்க. அன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு பிளான் பண்ணி முக்கியமான வேலையை முதல்ல முடிச்சுடுங்க. ஏதாவது பிரச்சனையை உடனே சால்வ் பண்ண முடியும்னா அதை டயர்ல எழுதாம உடனே சால்வ் பண்ணிடுங்க. ரொம்ப கம்மி நேரமானாலும் டென்ஷன் குறையும். வேலையை ஒழுங்கா செய்யுங்க. மத்தவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்பதான் குழப்பமும் அவசரமும் வராது. இது ஈஸியான விஷயம் இல்ல, நிறைய பேருக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா நீங்க எல்லாத்தையும் நீங்களே செஞ்சா அவங்க எப்படி கத்துப்பாங்க? நம்ம கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட சொல்லாம மறைச்சா டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். நம்ம கவலையை யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணும். உங்க கவலையை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்மள புரிஞ்சுக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு நமக்கு தோணும். டிப்ஸ் 20, தூக்கம் வராட்டா என்ன பண்ணணும்?
நல்லா தூங்கினா பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தூக்கம் வராட்டா என்ன பண்ணணும்னு டென்ஷன் ஆகாம இருக்க 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல, தூக்கம் வராட்டா எழுந்து வேலை பாருங்க. இல்லன்னா தூக்கம் வர வரைக்கும் எண்ணுங்க. 2வது, தூக்கம் வராட்டா யாரும் செத்து போனதில்ல. தூக்கம் வராட்டா என்ன பண்ணுவோம்னு டென்ஷன் ஆகிறது தான் தூக்கம் வராட்டா இருக்கிறத விட ஆபத்து. 3வது, உடம்புக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. டயர்ட் ஆயிடுச்சுன்னா தூக்கம் வரும். அது மட்டும் இல்ல, ரெகுலரா உடற்பயிற்சி பண்ணா மூளை வேற விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும், டென்ஷனும் குறையும். இன்னைக்கு நாம பார்த்தது டேல் கார்னகி எழுதின ஸ்டாப் வொரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் புக்ல இருக்கிற 20 டிப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ வந்தா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.